வணக்கம். எல்லோரும் செய்யக்கூடிய அதே மாதிரி தேவையில்லாத வேலைனாலும் செய்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் பேர் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அலாங் வித் த பீப்புள்னு. பெருசாக ஒன்றும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியும். ஒரு அட்லீஸ்ட் 1% 2% ஆளுங்களுக்காவது தெரியும். அப்படி தெரியக்கூடியவங்க இது பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க எதுக்காக இந்த சேனல். பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ரீசெண்டாக இந்த திருப்பரங்குன்றம் அந்த நிகழ்ச்சிக்கு கொடியே, அதாவது அந்த கொடி கம்பத்தில் வந்து விளக்கேற்றக்கூடாதுங்கிறதுக்கு தடை பண்ணுறதுக்காக அந்த கனிமொழி தேவதையும் பின்ன சில ஆட்காரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இதுக்கு கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்கன்னு நான் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எதுக்கும் கேள்வி கேட்ட மாதிரியே இல்லவே இல்லை. அதை பற்றிலாம் பேசவே கிடையாது. நிறைய விஷயங்கள் சரி போகட்டும். ஏன்னா அவர் துக்ளக் ஷோலாம் இப்போ இல்லவே இல்லையே. கேள்வி கேட்குறதுக்கு தான் ஆளே இல்லையே. அங்கே கேட்டாலே உடனே என்ன நடக்குதுன்னு தெரியாது, காணாமல் போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் பயம் இல்லை. ஒரு நாள் நம்ம வந்தோம்னா ஒரு நாள் போகணும். யார் மூலமாகவும் நம்ம இங்கே பூமிக்கு வரவும் போக கிடையாது, யார் மூலமாகவும் நம்ம போக முடியாது. அப்படி ஒரு வேளை யார் மூலமாவது போனால் அதுதான் நம்ம விதியாக இருக்கணும். அதனால் அந்த பயமெல்லாம் எந்த காலத்துலேயும் கிடையாது. இருந்தாலும் ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களோட எல்லாம் நேரில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இப்போல்லாம் ரொம்ப குறைவு. சரி, எப்படியும் எல்லாருக்கும் ஒட்டுக்க பேசுகிறத விட நான் பிறந்து வளர்ந்த அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்ணேன். இந்த வீடியோ வந்து கட்டாயமாக கண்டினியூஸாக இருக்கும். நியூஸை பற்றி ஒரு கிரிட்டிக்காக இருக்கிறதுக்காக நடக்கக்கூடிய எல்லாத்த பற்றி கட்டாயமாக பேசுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக இந்த அது என்ன அரசியல்னே சொல்ல தெரியல எனக்கு. அது அகங்கார அரசியலா இல்லை எதுக்கு அரசியல் இல்லான்னு கட்டாயமாக இப்போ இதை பார்க்குறதுல என் கூட பிறந்தவன் நிறைய பேரில் உடனே சொல்லுவாங்க, உனக்கு தேவையாதெல்லாம் உன்னை யார் இந்த சேனல்லாம் போட சொன்ன. முதல்ல கூட பிறந்தவங்க தான் சொல்லுவாங்க. கேட்ட உடனே இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவள் எப்பயுமே அப்படி தான் தேவையில்லாத விதண்டாவாதத்தில் போய் மாற்றிக்குவான்னு. அதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் பேசணும்னு தோணுச்சு. இன்றைக்கி ரொம்ப பவித்திரமான நாள். மார்கழி மாதம் முதல் நாள். மார்கழி திங்கள் மணி இந்த நன்னாளில் நீராடப் போகுவீர் வரும் அப்படின்லாம் அந்த மாதிரி திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடி ஒரு காலத்தில் ரோடாக பஜனையெல்லாம் செஞ்சுட்டு போனேன். என்னுடைய ஸ்கூல் லைஃப் டைமில் சொல்கிறேன். பஜனையெல்லாம் பண்ணி கோவிலுக்கு போய் அப்படியெல்லாம் இருந்த காலமெல்லாம் உண்டு. அது எதுக்காக செஞ்சோன்னு என்றைக்காவது யாராவது நம்ம தெரிஞ்சுருக்குறோமான்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். சயின்டிஃபிக்கலாக என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா, இந்த சமயத்தில் வந்து கண்டென்சேஷன் ஆஃப் காற்றில் வந்து அந்த ஓசோனோட இது வந்து ரொம்ப பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு, காலையில் இல்லைனாலே இந்த குளிர் காலத்தில் எழ மாட்டோம். பாரு இப்படி நைட்டு உட்காந்துருக்க வேண்டிய நிலைமையே போயிடுச்சு. எந்திரிச்சு அந்த வேகமாக போய் நடந்து அரச மரத்தை சுற்றுறதோ இல்லை ஒரு கோவிலுக்கு குளித்து அந்த தணுப்பெல்லாம் மாறி போய் குளித்து சாமியை கும்பிட்டு வரும்போது உடம்பில் அந்த இது வந்துடும். அந்த சமயத்தில் அந்த திக்கு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய உடம்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி நமக்கு ஒரு பியோர் ஆக்சிஜனை கொடுக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு தன்னை போயிடுச்சுன்னா அறிவு எல்லாமே நல்லதாக நடக்கும். நமக்கு பெருசாக ஒன்றும் வேறு கஷ்டம் வராது. இதெல்லாம் இந்த காலத்தில் யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை, நான் கூட என்னுடைய பொண்ணுக்கெல்லாம் இன்னும் அந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக இன்னும் சொல்லலை. இருந்தாலும் எழணுண்டா செய்யணும் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், நான் ஒரு ஆசிரியை அதனால் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ட்ரெண்டு அந்த இது மாறுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்ல வேண்டியது கரெக்டான விஷயம் சரியான முறையில் சொல்லிக் கொடுத்தா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க.
ஆனால் சும்மா அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு நாமளாம் நினச்சிக்கிறது. இது ட்ரெண்டு அது ட்ரெண்டுன்னு எந்த காலத்தில் இருந்து அப்பா அம்மாலாம் சின்ன வயசாக இருந்த காலத்தில் இருந்து காலம் கெட்டு போச்சுன்னு சொல்கிற ஒரு அந்த வாக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போவும் சொல்கிறோம், ஐயோ பயமாக இருக்குது, குழந்தைய கொண்டு எங்கே தனியாவது விட்டுட்டு போக முடியாது. உடனே அதுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து வீட்டை பூட்டி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறுத்தி பக்கத்து வீட்டில் இருந்து யார் வந்தாலும் திறக்காதுடா, மாமாவே வந்தால் கூட இப்போதைக்கு ஒன்றும் திறக்க வேண்டாம், அப்புறமேட்டா ஃபோன் பண்ணி சொல்லி இது பண்ணு, அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. இதெல்லாம் காலத்தோட கெடு இல்லை, நம்மளுடைய தப்பு. நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோங்கிற தப்பு. அந்த ஜெனரேஷனுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோன்னா நமக்கே தெரியணும். நமக்கு என்ன, நமக்கு முன்னாடி இருந்தது நடந்தது என்னன்னு நமக்கே தெரியலைன்னா நாம் என்ன போய் சொல்ல போகிறோம்? எதுக்கும்மா மார்கழி மாதத்துக்கு கோயிலில் போகணும், எதுக்கும்மா போய் வாசலில் கோலம் போடணும் அப்படின்னு கேட்டால் உடனே ரீசன் சொல்லி பாருங்கள். இதாண்டா காரணம், இந்த சமயத்தில் நமக்கு ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக பாடி நம்ம நடந்து போய் உடம்பெல்லாம் சூடாக்கிட்டோம்னா ரத்த ஓட்டம் கரெக்டாக இருந்தால் ஆக்சிஜன் நல்லா பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும், அது உனக்கு உடம்புக்கு நல்லா சொல்ல குழந்தைங்க அக்செப்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. சொல்கிறது இல்லை நம்ம, நமக்கு எங்கே பேச டைமு கிடையாது. நாம் எந்திரிக்கிறோம், ஓடுறோம், சமைக்கிறது, சாப்பிட்றது, குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, ஓகே கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் சும்மா இருக்கணும்னு நீ உடனே நீ மொபைல் பாருடாப்பா, நானும் மொபைல் பார்க்குறேன், என் வேலை முடிஞ்சுது, படுத்து எங்கேயாச்சும் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும்னு பண்ணிவிட்டு ஓட வேண்டியதுதான். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. நாமளே மாற்றி கொடுக்காது நம்மளுடைய அந்த கல்ச்சர் ட்ரெடிஷனை அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் இல்லை. என்ன திடீர்னு கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த கொடிக்கம்பத்தில் விளக்கேற்றுறதுக்கு உச்சி பிள்ளையார்கள் நல்லா கிளியராக சொன்னாங்க. ஒரு எனக்கு அந்த அவங்களோட பேர் கூட தெரியல சரியா. கொடிக்கம்பத்தில் உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கிறது வந்து மோக்ஷ தீபம், இங்கே இருக்கிற தீபம் வந்து இதுக்கு ஏற்றக்கூடியது, அந்த கார்த்திகை மாத தீபத்துக்கு திருவண்ணாமலையில் ஏற்றுற மாதிரி இங்கே ஏற்றுறது. 100 வருஷமாக செய்யவே இல்லையா, 100 வருஷமாக செய்யாம விட்டது நம்ம தப்பு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் திரும்ப அதை ஏற்ற போகிறேன்னு சொன்னால் என்ன தப்பு? அதுக்கு எதிராக தமிழச்சி, தமிழர் பண்பாடு நிறைந்த தமிழ் பண்பாட்டிலே வளர்ந்து 4 ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய அந்த அம்மா தேவதை கனிமொழி அவங்க வந்து அது வேண்டான்னு சொல்லி போய் சைன் பண்ணி, அது யார், இவங்க ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி ஆளுங்களோட எல்லாம் சேர்ந்து எல்லார்கிட்டையும் சைன் வாங்கி கொண்டு அவர் சட்டசபை மேலவருக்கு கொடுத்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் கொஷின் கேட்டு நான் கூட நினச்சேன் யாராவது கேட்பாங்க, அதாவது சாதாரண மக்கள் இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் யாராவது போடுவாங்க, பெருசாக பிரளயமே உண்டாகும் அப்படின்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை, அப்படியே காணாமல் போயிடுச்சு. முலாயம் சிங் யாதவோட மகன் அகிலேஷ் யாதவ் வந்து இந்தியாவிலே படிக்க கிடையாது. அவர் வந்து வெளிநாட்டிலே படிச்சுட்டு இங்கே வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு அவர் வந்து மகன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆட்சி எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். ஒரு எந்த விதமான நான் இதெல்லாம் தெரியும்னா தெரியாது, ஏன்னா அந்த சின்ன வயசில் படித்ததோ இதெல்லாம் தெரியாது. அவர் வந்து ரொம்ப தோஸ்த் ஆகிட்டார் அந்த சமயத்தில் சைன் பண்ணும்போது. அம்மா பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அவங்களுடைய கூட்டாளி எல்லோரும் சேர்ந்து இவங்களும் எங்கே படித்தாங்கன்னா இங்கே யாரும் படிக்கல. ஐயோ என் தம்பி வந்து கேம்பிரிட்ஜில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான்னு. சரி, இந்தியாவில் என்ன படித்தீங்க, இந்தியாவை பற்றி என்ன தெரியும்? ஆனால் அதெல்லாம் தெரியாது, தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கே கல்ச்சர் ட்ரெடிஷன் எதுவுமே தெரியாது, நீ என்ன எனக்கு வேதம் ஓதுறது, இது சொல்லுவாங்க சாத்தான் வேதம் ஓதுறதுன்னு இவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஞாபகம், ஏன்னா நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாத்தான் வேதம் ஓதுறதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முக்கியமாக எதிராக இருக்கிறவன் வந்து இதை பற்றி பகவத்கீதை பற்றியோ குரானை பற்றியோ பைபிளை பற்றியோ சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? இந்த ஈவேர பெரியார் வந்து ராமாயணம் படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விநாயகர் சொல்லை ஓடிப்பார், எல்லாம் ஓடிப்பார், ஆனால் கடைசியில் ராமான்னு சொல்லிட்டு தான் உயிர் விட்டார். ராமாயணத்தை படித்தார், ராமாயணத்தை வந்து கீமாயணம்னு எழுதினாருன்னு.
நீ ராமாயணமாக எழுதுனா என்ன, கீமாயணமாக எழுதுனா என்ன? இன்னைக்கு ராமர் இல்லாம போயிட்டாரு? கிடையாது. இல்ல ஈவே ராமசாமி ஐயரை விட எனக்கெல்லாம் தெரியணும்னா, எங்களுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் தான் தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? யார் நிற்கிறாருன்னா அவர் தான் நிற்கிறார். அவ்வளோதான் தெரியும். எம்ஜிஆர தெரியும். அதுக்கு பிறகு ஜெயலலிதா. அவங்களோட கவர்னன்ஸ் ரொம்ப அப்பல்லாம் தெரிஞ்சது. இவரு என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா இறக்கறதுக்காக அப்படியே காத்துட்டே இருந்து, அ மலையாளத்தில ஒரு இது சொல்லுவாங்க. ராமன் நாயர் முண்டுன்னு. எப்ப கட அவன் செத்து போவான், கட்டில் எப்ப காத்திருக்குங்கிற மாரி, அப்பா இறக்குற வரைக்கும் இவரால முதல்வரா வர முடியல. அப்பா இறந்த பிறகு முதல்வரா வந்தாரு. 70 இயர்ஸ்ல இன்னைக்கும் வந்து பேசுறாரு. வந்து நான் வந்து பரம்பரையா வந்து புலமை மிகுந்த குடும்பத்தில கட்டாயமா, சரி ஓகே. புலமை மிகுந்த குடும்பமாவே இருக்கட்டும். தங்களுடைய புதல்வர் எந்த தகுதியில உப முதல்வர் ஆனார்ன்னே தெரியல. நாங்கலாம் உண்மையா நானெல்லாம் அப்ப இவரு முதல்வர் ஆகும்போதே நெனச்சிருக்கேன். அவரு வீரபாண்டியர் சேலத்தில. அவரெல்லாம் ரொம்ப பெரியவர். அன்பரசன் நெறைய ஆளுங்க. அவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க. இன்னைக்கு இந்த காங்கிரஸ்ல கர்கே வந்து பாவம் பொம்மையா இருக்கிற மாரி நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கலாம் வருவாங்கன்னு நெனச்சோம். கிடையாது. எல்லாம் காணாம போயிட்டாரு. பாவம். வீரபாண்டியார் சேலத்தில அவ்ளோ ஃபேமஸ். எங்க போனாருன்னே தெரியாது. அத பத்தி யாருக்குமே தெரியாது. அன்பரசர்ன்னு அவரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறதோட சரி. எப்பயுமே செக்ரட்டரி மாரியே இருந்தாரு பாவம். அவரும் காணோம். என்னனாலன்னா, அவருடைய மகன் அடுத்து ஸ்டாலின் தளபதி ஆயிட்டாரு. சரி ஓகே. அவரு தளபதி ஆனாரு. சரி அவரே என்னமோ அவங்க அப்பாவோட ரொம்ப வருஷம் கூடவே இருந்தாரு. எப்படி ஆயிட்டாரு. இவரு திடீர்னு பார்த்தா சினிமாலலாம் நடிச்சிட்டு இருந்தாரு. என்னமோ 2 வருஷம் கூட ஆகல. இன்னைக்கு பார்த்தா உதவி முதல துணை முதல்வர். எஸ். துணை முதல்வர் பேசுற அந்த இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப பெரிய வணக்கம் தமிழ்நாட்டு புலமை மிகுந்த கலைஞர் கருணாநிதியின் அருமை பேரனுக்கு. அவ்வளோ அழகான அ கருத்தை சொல்லக்கூடிய இந்த முதல்வர் அவரு. இவரு வேற அடுத்த முதல்வர் ஆகணுமா? என்ன ஆகுவாருன்னு தெரியல. அவரு என்ன ஆகப் போறாருங்கிறது அது வேற விஷயம். சரி அதுதான் சரி என்னமோ திடீர்னு விஜய் வராரு. விஜய் தான் வந்து அப்படி இதே வந்து தோசையே திருப்பி போட்டுருவாரு போல இருக்கு அப்படின்னு நெனச்சோம். பார்த்தா அவரும் இத பத்தி ஒண்ணுமே பேச கிடையாது. எப்படி இத பத்தி என்னமோ அரசியலுக்கு வரணும் எல்லாம் அவங்க அப்பா வந்து அ மிகப்பெரிய திமுக தொண்டரா இருந்து வெளிய வந்தவரு. சரி பையன் ஏதோ தலைவர் ஆவாரு அப்படின்னு இந்த இளைய தளபதி ஆயிட்டாரு இவரு. அந்த இளைய தளபதி வந்து இவரு ஏதாவது பேசுவாருன்னா, அவரும் அதேதான். தெரியுமா? என்ன சொல்றேன்னு தெரியுமா? என்ன நெனச்சுட்டு இருக்கிறீங்க? என்னப்பா இது? என்ன சொல்றியோ, சொல்ல வர்றத சொல்லு, போயிட்டே இரு. நீ செலக்ட் பண்றியா இல்லையாங்கிறத மக்கள் பார்த்துக்கட்டும். நம்ம மக்கள் எத கேட்டா அவன் இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றான். இல்ல அடுத்த முதல்வர் வந்து அவன் இளைய தளபதி தான். அவருக்கு அவர் ஒரு படத்துல நானு அது தமிழான்னு ஏதோ ஒரு படம். ரொம்ப அழகா ஆனா அந்த படத்த ரொம்ப பெருமையா பார்த்துருக்கேன் நான். எல்லாருக்கும் சட்டத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் சொல்லிக் குடுப்பாரு. எனக்கு படம் பேர்லாம் ஞாபகம் இல்ல. நான் என்னமோ இவரு வந்த உடனே அப்படிதான் வருவாரு. எல்லாருக்கும் வந்து சட்டத்த வந்து கிளியரா சொல்லிக் குடுப்பாரு அப்படின்லாம் நெனச்சேன். பார்த்தா அதுவும் புஸ்வானமா போயிடுச்சு. இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தப்ப நாங்கலாம் நான் அப்ப டெல்லியில இருந்தேன் அந்த சமயத்தில. அப்ப நெனச்சேன், ஓ! ஐஏஎஸ் ஆஃபீசர் டெல்லியே மறிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு. ஒரு மண்ணும் ஆகல. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த அரசியலுக்கு வரும்போது எத்தன பேரு உண்மையாலுமே அரசியலுக்கு வந்து வந்து நானு நாட்ட திருத்த போறேன், இல்ல நான் வந்து எதையாவது பண்ண போறேன்னு நெனச்சு வராங்களோ, இல்ல வந்துட்டு மாறுறாங்களோ தெரியல. ஆனா வந்தவங்க யாரும் அடுத்த இதுக்குன்னு வரும்போது பதவி ஆசை தான். முதல் 5 வருஷத்துல கூட அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஒண்ணும் பெருசா பண்ணவே இல்ல. உண்மையாலுமே படிச்சவங்க வந்தா அப்படியே எல்லாமே மாறிடும். கடைசில பார்த்தா கனடாலருந்து பிளாக் மணி வந்து தன்னுடைய கட்சி இதாகி கடைசில 45,00,000த்துக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி, இன்னைக்கு பஞ்சாப்ல எங்க இருக்கிறாருன்னா, ஒரு எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்குள்ளார சுகவாச ஸ்தலத்துல இருக்கிறாரு. ஏன்னா டெல்லியில வந்து
அவரோட வீடு இதெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே போய் ஏதாவது உள்ளுக்குள்ளே எல்லாம் குளறுபடி பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக. நான் என்னை இந்த அரசியல் பேசணுங்கிறதுக்காகலாம் உங்ககிட்ட சொல்ல வரல. தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுடைய கலாச்சார பெருமைகள்லாம் எங்கே போச்சு? மார்கழி மகோத்சவம்னு சொல்லி மார்கழி மாதம்னாலே காலையில் அதில் வந்து ஜாதி மதம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பிராமணர் நான் வந்து ஜென்ரல் கேட்டகரி தான். ஆனால் நான் பிராமணன் கிடையாது. நான் வந்து நல்ல க்ஷத்திரிய குலத்தில் பிறந்த மாதிரி கட்டாயமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடியவன். நான் பிராமணர்லாம் கிடையாது. ஆனால் வந்து அங்கே என்னமோ அந்த சங்கி சங்கி வேறு அது என்னன்னு தெரியல எனக்கு. சங்கின்னு சொன்னாலே உடனே பிராமணரை எதிர்க்கிறது. ஏன்? எதுக்கு பிராமணரை எதிர்க்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் சொன்னேன்னா கூட அதே தான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸாக கூட பேசுவான். அவள் எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்களா இருக்கும். ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் பாதர் ஆல்சோ. ஏன்னா சொல்லணும்னு நினச்சிட்டேன் இன்னைக்கு சொல்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதை கண்டினியூ பண்ணுறது வந்து எவ்வளோ பேர் அதுக்கு எனக்கு ரிப்ளை கிடைக்குதுன்னு பார்த்து நான் கட்டாயம் கண்டினியூ பண்ணுவேன். பிகாஸ் ஷோ ஒரு துக்ளக் ஷோ மாதிரிலாம் ஒரு கிரிட்டிக்லாம் காணாமல் போயிட்டேன். வேணும். அவ அவர் எதிர்க்கும் போது எம்ஜிஆர் எல்லாம் வந்து குற்றமே சொன்னதில்லை. ஸோ எம்ஜிஆரும் ஷோலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜெயலலிதாவுக்கு கேஸை போட்டு காலை வாரி விட்டதே சுப்பிரமணியம் சுவாமி தான். ஆனால் அந்த அம்மா வந்து அவரை வந்து ஒரு எதிரி அப்படியெல்லாம் பார்க்க கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டாங்க. பெருமைக்காக அவ்வளோ பெரிய கல்யாணத்தை பண்ணி அப்போ யார் அவர் தான் சொன்னார். அந்த அம்மாவோட நகை காட்டுனாங்க, அந்த அம்மாவோட செருப்பை காட்டுனாங்க, அவங்க அம்மா அந்த அம்மாவோட எல்லாம் காட்டுனாங்க. அந்த அம்மாவோட லைப்ரரி யாராவது காட்டுனாங்களா? அந்த அம்மாவோட தனிப்பட்ட அந்த அவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு, அவ்வளோ படிக்கக்கூடியவங்கன்னு. உண்மையாலுமே அதை யாருமே காட்டல. ஏன்னா யாருக்கு எது எது காட்டணும்னு தோணுச்சோ அதை மட்டும் காட்டிக்கிட்டாங்க. செருப்பை காட்டணும்னு நினச்சவன் செருப்பை காட்டிக்கிட்டான், நகையை காட்டணும்னு நினச்சவன் நகையை காட்டிட்டான். அந்த அம்மா போட்டிருந்த நகையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த என்னது கோடநாடு கொடகு நாடு அங்கே அவ்வளோ பெரிய வீடு கட்டி நம்ம சொத்தெல்லாம் சேர்த்துனாங்க. இன்றைக்கி எங்கே இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. எம்ஜிஆர் தான் சத்யா அந்த இது வந்து அவர் அப்படியே அவங்களுடைய அந்த அங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அவங்க அப்படியே வம்சமாக போயிட்டுருக்காங்க. இந்த அம்மாவோடது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் கேட்கவும் முடியாது. யாருக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு கூட ஒருவேளை அவங்களுக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் கடைசி நாட்களில். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த நாட்டுக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அதை கேட்குறதுக்கு நீ யாருங்கப்பா? நானும் தானே. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஹூ ஹாவ் த ரைட் டு ஆஸ்க் த கொஷின். ஏன் கேட்கக்கூடாது? மீம்ஸு போடுறவங்க மட்டும்தான் பெரிய ஆளா? யூடியூப்பில் ஆடுறது பாடுறது என்னென்னமோ போடுறாங்க, அதை தான் பெரிய ஆளா? கிடையாது. நான் ஏன்னா இந்த ரிப்பப்ளிக் டிவியில் அர்ணவ் கோஸ்வாமி சொன்னார், இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மேட்ரை வந்து யாருமே வந்து இப்படி விட்டுறக்கூடாது. இட் ஷுட் லீவ் இட் ஷுட் கோ டு ஈச் அண்ட் எவ்ரி ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள்னு. அதுக்காக தான் இதை கட்டாயமாக செய்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் born அண்ட் brought up இன் தமிழ்நாடு. அதனால் தெரியணுங்கிறதுக்காகவே தான் சொல்கிறேன். ஏன் நம்ம கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷன் அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சுன்னு யாராவது கேட்டால் உடனே சங்கின்னு என்ன சங்கின்னு யாருக்காவது ஆர்எஸ்எஸ் சங்குன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ இந்த வருஷம் 100 ஆண்டு கொண்டாடுறோம். ஆர்எஸ்எஸ் 100 நூற்றாண்டு விழா. என்னன்னு தெரியுமா? 100 வருஷம் அவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியுமா? அந்த ஆர்எஸ்எஸ் 100வது வருஷம் இப்போ நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1925 ஸ்டார்ட் ஆச்சு. 1925 ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாங்களா யாராவது? கேட்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 1906 முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். யாராவது கேட்டிங்களா? கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1905 வங்காளதேசம் பிரிஞ்சது ரெண்டா, பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லலாம். அப்போ பெரிய கலவரமாக நடந்தது. அந்த கலவரம் நடந்து நம்ம அதில் குளிர் காயிற மாதிரி அதை சரி பண்ணணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு பெங்கால்னு முடிவு பண்ணின உடனே 1906 முஸ்லீம் லீக் தொடங்கிருச்சு. ஜின்னா இன்னும் எல்லாம் கொஞ்சம் அழகாக சேர்ந்து. அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை பற்றி கவலை இல்லை. அப்போவே அவன் என்னமோ சொல்கிற மாதிரி 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிவு பண்ணி தானே எல்லாம் நடந்திருக்குது.
அப்போவே இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரிக்கணுங்கிறதுல முடிவாக தானே இந்தியன் முஸ்லீம் லீக் தொடங்குச்சு. அதை பற்றி யாராவது கேட்குறீங்களா? எதுக்கு சங்கு, எதுக்கு சங்கி, அது என்ன பேச்சுன்னு தான் எனக்கே புரிய மாட்டேங்குது. 1906ல் இது தொடங்குச்சு. இந்தியன் முஸ்லீம் லீக். 1916ஆம் வருஷம் முகமது அலி ஜின்னா பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அதுக்கு 6 வருஷத்துக்கு பிறகு 1925ல் தான் ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக்ங்கிறதே தொடங்குச்சு. எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் இதனுடைய காரணம் என்னன்னு? என்னுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் வேற. நான் உன்னோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு முகமது அலி ஜின்னா ஒரு தனி இது பண்ணின பிறகு தான், உன் கல்ச்சர் ட்ரெடிஷன் வேறனா என் கல்ச்சர் ட்ரெடிஷன் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எத்தனை பேருக்கு இது தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுகிறீங்க. என்னடா இவ உடனே ஆர்எஸ்எஸை பற்றி பேச போயிட்டாள், தமிழ்நாட்டை இங்கேருந்து போயிட்டு அங்கே போயிட்டாளேன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்போல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்னு சொல்கிறதே தப்பு. கேரளாவில் சொன்னாலே பயப்படுவாங்க. நிறைய பேர் இப்போ கூட சொல்கிறதுக்கு தைரியப்படுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டு அங்கே இருக்கிறது அப்படி. உடனே அவன் வெட்டி போட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. வேறு விஷயம். தமிழ்நாட்டிலையும் ஆர்எஸ்எஸை பற்றி பேசவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஹிந்தி ஒரு வெறுப்பு மாதிரி ஆர்எஸ்எஸும் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. ஆமாம், கனிமொழி அவங்க கூட்டம் கும்பல் எல்லாம் பேசுகிற மாதிரி. எதுக்காக சொல்ல வரேன்னா 1925 ஏன் நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழ முடியாது, உங்கள் கல்ச்சர் ட்ரெடிஷன் வேறு, என் கல்ச்சர் ட்ரெடிஷன் வேறேன்னு சொல்லி முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீகை தனியாக பிரித்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆளுங்களெல்லாம் தனியாக இது பண்ணின பிறகு இங்கே 1925ல் சரி எங்களுடைய ட்ரெடிஷன் கல்ச்சரெல்லாம் காப்பாற்ற வேண்டியது எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் ஆச்சா. சரி, 25லேருந்து இந்த 25லேருந்து 47 வரைக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ணினாங்கன்னு யாராவது கேளுங்க. சரி, நீங்கள் முஸ்லீம் லீக்குமே என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க, இங்கேயுமே என்ன பண்ணாங்க. சரி, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி அந்த 1947 பிரிவினை அப்போ, அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இங்கேருந்து அங்கே ஆள்கார் போகிறாங்க, அங்கேருந்து இங்கே ஆள்கார் வராங்க. அந்த கலவரம் எப்படி வெடிச்சதுன்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாத விஷயங்கள். ஒரு நல்ல ஒரு புக்கில் எழுதியிருக்கு, நீங்கள் வேணால் அதை வந்து தேடி பிடிச்சி நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 1947ல் என்னாச்சுன்னா, இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸில் வந்து அந்த பக்கம் யாருக்கெல்லாம் போகணுன்னு இருக்குமோ அவங்கெல்லாம் போய்க்கலாம். அங்கே இருக்கிற ஹிந்துஸ் யாரெல்லாம் இங்கே வரணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வரலாம். ரெண்டும் போகக்கூடிய ஒரு ஒரு இரட்டை வழி. அங்கேயும் பிரச்சனை எங்கே வெடிச்சதுன்னா, அங்கே இருக்கிற ஹிந்துஸ் இங்கே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. ஏன்னா அந்த கன்வர்ஷனுங்கிறது அப்போவே இருந்தது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள மதம் மாற்ற முடியாது. நமக்கு தான் மதம் மாற்றுறதே கிடையாது. நாமெல்லாம் வந்து ஒரே கடவுள், அவங்க எந்த பேரை சொல்லி வேணால் கூப்பிடலாம், எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க, அவ்வளோதான். பகவத்கீதையில் எங்கேயுமே வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு ஒரு வேர்டே கிடையாது. ஏ மனுஷ, ஏ மனிதர்களே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. காலங்களில் அவள் வசந்தம், இதில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதங்களில் நான் மார்கழி, இது ஒரு கரெக்டாக அந்த இது வரும். இந்த இதில் நான் கிருஷ்ணர் வந்து அவ்வளோதான் சொல்கிறார், இது எதுல எல்லாம் சிரேஷ்டமாக இருக்குதோ, இதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கீதா சாராம்சத்தை ஒரே ஒரு வரியில் சொல்லணுன்னா, உன் கடமையை செய்ய, வலனை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு நீ போயிட்டார், அவ்வளோதான். அதுதான் கீதா சாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பார்ட்டிஷன் சமயத்தில் அங்கேருந்து வந்தவங்க இங்கே வந்து வரும்போது கல்லெறிஞ்சு அடித்து கொன்று ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஃபேமிலிஸ், 10,000 ஃபேமிலிஸ்னால் 40,000 மக்கள் இறந்துட்டாங்க. 40,000 மக்கள் இறக்கும்போது அதை பற்றி வந்து காந்திஜி வந்து ஏன் அவங்க இறந்தாங்க, எதுக்காக அங்கேருந்து வந்தவங்க இங்கே இருக்கவங்க கொன்னாங்க, அதை பற்றிலாம் கேட்காம அந்த கலவரத்தை நிறுத்துறதுக்கு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்,
சரி, ஓகே. உண்ணாவிரதம் இருக்கிற அவர் சொல்கிறார் வேறு, ஜின்னாவே முழுசுமாக இருக்கிற நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டோம், பரவாயில்ல, நான் கொடுத்துடலான்னு. அதுக்கே நம்ம தலைவர் ஒத்துக்கல, நம்ம முதல் பிரதான மந்திரி. சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நம்ம சொல்கிற மாதிரி இதை பற்றிலாம் இனி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். அதுக்கு பிறகு இவர் காந்திஜியோட உண்ணாவிரதத்தை முடித்தாங்க. அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு கரெக்டாக எவ்வளோ அழகான பிரிவினைவாதத்தோட சிறந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து 1947 நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது பாகிஸ்தானை வந்து முஸ்லீம் தேஷாக கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்தியாவுக்கு எப்படி கிடச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? 545 சுதந்திர சிறு சிறு கண்டங்களை பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா ராஜாவும் சுதந்திரமாக இருக்கலான்னு. யாராவது அதை பற்றி பேசுனீங்களா? அதை ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? ஒரு மனுஷர், பெரிய மனுஷர், சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் மேலேருந்து கீழே வரைக்கும் என்னமோ சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றத்தையாக எல்லாம் ஒட்டி பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி நாட்டை யுனைட்டட் ஆக்கி அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு கடைசியில் பாவம் 1950 இறந்துட்டார். அவர் இறக்கும்போது அவரை பார்க்கக்கூடாதுன்னு ராஜேந்திர பிரசாத்தை கூட போய் ஃபியூனரலில் கலந்துக்கக்கூடாதுன்னு சோம்நாத் டெம்பிள் இடித்தப்போ சர்தார் பட்டேல் கட்ட போகிறேன்னு சொன்னப்போ அதெல்லாம் இடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். இன்றைக்கி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இங்கே ராமர் பூமி அந்த இடித்த அந்த இத்தினுண்டு பாட்டை வந்து அங்கே புதுசாக கட்ட போகிறாங்களாம். யார்? முகலாய மன்னர் பாபரோட சமாதி. அது எப்படி ஒரு இடத்துல இறந்து போன அந்த அந்த இடத்த அந்த டோம்பு வந்து இன்னொரு இடத்துல ஆத்மா போய் எங்கள் குடியிருக்குமான்னு தெரியல. அது என்ன நடக்க போகுதுங்கிறது நீ பின்னாடி தான் தெரியும். அது அப்புறமேன விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், இத்தனை விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னா கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறைய இந்தியா ஃபுல்லும் இருப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இந்த இவங்கள வந்து கேரளட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மலையாளத்துக்காரன் எங்கே போனாலும் டீ கடை எங்கே இருக்குன்னாலும் நாயர் டீ கடை இருக்குன்னு சொல்லுவாங்களாம். தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு, இன்றைக்கி இஸ்ரோலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் தமிழியன்ஸ் அவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. அந்த புத்திசாலி நிறைந்த நம் தமிழ்நாடு இன்றைக்கி இதை பற்றிலாம் பேசுதானே இல்லை. அவன் விஜய் வந்தாலும் சரி, எதை பற்றியுமே தெரியாத உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் சரி, இல்லை இவர் போன பிறகு நீ வேறு ஏதாவது ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, அன்னைக்கு பெஞ்ச மழையில் முளைச்ச காளான் புதுசாக ஏதாவது ஒன்று வந்தாலும் சரி, கவலை இல்லை. அவனுக்கும் ஓட்டு போட்டு அவனை கொண்டே மேலே உட்கார வச்சு, அப்பா அவனுடைய திறமையை பாருங்க, எப்பேற்பட்ட திறமையான மனிதர் வந்துட்டாருன்னு. தமிழ்நாடே எங்கே போகிறாய்ன்னு கேட்கணும் போல இருக்கு. ஜெயகாந்தன் அவங்கெல்லாம் எழுதினவங்க, அப்பேற்பட்ட அறிவுஜீவியான ஆட்காரர்கள்லாம் இருந்த நடன இப்போ யோசிக்க தோணுது. யாருமே அதை பற்றி பேசுகிறது இல்லை. ஒரே மீம்ஸ். அது என்ன மீம்ஸ்ன்னு எனக்கே புரியல. கண்டதுக்கு போனதுக்கு வந்ததுக்கெல்லாம் மீம்ஸ் இருக்குது. ஆனால் எதையாவது பற்றி உருப்படியாக பேசுகிறேன்னா பேச வேண்டாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். சங்கம் 100 வருஷமாக இருந்தால் என்ன, வந்தே மாதரம் 150 வருஷமாக இருந்தால் என்ன, அதை பற்றியெல்லாம் எனக்கு அதை பற்றி யாருமே பேசி மீம்ஸ் போட்டெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இந்த ஒரு பேர் ஒரு பாண்டே, ரங்கராஜ் பாண்டே, அவரது ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் சென்சிபிளாக பேசுவார். சில விஷயங்கள்லாம் ஒரு சில இவங்கெல்லாம் போட்டு முதல்ல ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் நல்ல. இப்போ அந்த அந்த விவரமான வீடியோஸ் எல்லாம் காணவே காணும். எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல. தயவு செய்து நான் சுவாமி விவேகானந்தரோட அந்த வார்த்தையோட இந்த முதல் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் எழுமின் விழுமின் கடமை, அது 3வது முடிஞ்சு மறந்து போச்சு.
அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் யூ ரீச் த கோல். பார்த்தீங்களா தமிழ் எவ்வளோ கடுமை ஆயிடுச்சுன்னு. எழுமின் விழுமின் லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல் செல்லுமின் அப்படின்னு அவரோட வார்த்தையோட நான் முடிச்சுக்கிறேன். குருதேவருக்கு நமஸ்காரம்.